ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும்னாக்கா பேஷண்ட்டுக்கு தலைவலி வரலாம், ஏன்னா அதை ட்ரீட் பண்ணி ಜಾಸ್ತಿ ನಾವು 2 ನಿಮಿಷ ಸಾಕು. ಟೆಕ್ನಿಕ್ ಎಕ್ಸಾಮಿನೇಷನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಅದು வந்து ಸೇಫ್ ಕಾರ್ಡ್ பண்ணிடுச்சு பேஷண்ட். ஸோ நான் போஸ்ட் ஆஃப் லைஃப் கேஸ் முடிச்ச பிறகு பிளட் லாஸ் வந்து மினிமம் தான் சார் சொன்ன மாதிரி 100 to 150 நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வெண்டிலேட்டர் கணக்கில் ஐசியூ கணக்கு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பேஷண்ட்டை வாக் பண்ணிட்டோம். நல்லா இருக்கிறோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஸோ லாப்ராஸ்கோபி இஸ் தி பெஸ்ட் மெத்தட். டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி. நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட மருத்துவ இயக்குனர் ப்ளஸ் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன் சர்ஜரி, ஜிஐ சர்ஜரி. இவர் வந்து டாக்டர் போஸ், சீனியர் கன்சல்டன்ட் இன் ஜிஐ சர்ஜரி. டாக்டர் ஸ்ரீனிவாசன், சீனியர் கன்சல்டன்ட் இன் ஜிஐ சர்ஜரி. அவர் டாக்டர் மகாராஜன், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தீஷியா, சீனியர் கன்சல்டன்ட் அனஸ்தீஷியா. அவர் வந்து குடல் அறுவை சிகிச்சை கேஸுக்கு மெயினாக அனஸ்தீஷியா கொடுப்பார். ஸோ இங்கே அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட்டில் 7-8 கன்சல்டன்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஹார்ட்டுக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் குடலுக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் ஒன்றுக்கு அந்த யூராலஜிக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்புக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் மூளைக்கு மாத்திரம் கொடுப்பார். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமான டெக்னிக் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் வித்தியாசமான மெஷின் வச்சு மானிட்டரிங் பண்ணணும். ஸோ ஒரே ஆள் அதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தால் தான் அதில் எக்ஸ்பர்டைஸ் வரும்னு இது வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இன் அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட் மதுரையில் எங்கேயுமே கிடையாது, சவுத் தமிழ்நாடுலேயும் எங்கேயுமே கிடையாது. ஈவன் கோயம்புத்தூரில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி அனஸ்தீஷியாலாம் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து அங்கே தான் கேட்கணும். இப்போ நாங்கள் இந்த கேஸு என்ன கேஸ்னால், இது ஒரு 33 வயசு உள்ள லேடி. அவங்களுக்கு கொஞ்ச நாளாக ப்ளட் ப்ரெஷர் இருந்தது. ப்ளட் ப்ரெஷர் தவிர அவங்களுக்கு தலைவலி, மாறுல படப்படப்பு இருந்திருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுறச்ச அவங்களுக்கு அதில் கட்டி தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ஸ்கேனில் வந்து அட்ரினல் கட்டின்னு சொல்லி அவங்க வந்து உடனே சிடி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. சிடி ஸ்கேனில் அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட் சைடில் 9 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு டியூமர் இருக்குது அட்ரினலில். லெஃப்ட் சைடில் 2 சென்டிமீட்டர் டியூமர் இருக்குது அட்ரினல்னு சொல்லியிருக்கு. சிடி ஸ்கேன் தான் இதுக்கு ஸ்கேன் ஆஃப் சாய்ஸ். ஏன்னா சிடி ஸ்கேனில் வந்து கிளியராக ரத்த குழாயெல்லாம் தெரியும். அந்த ரத்த குழாய்க்கும் இந்த கட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எவ்வளோ கிட்ட இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இன்னொரு கேஸ் பண்ணினோம். அந்த கேஸில் வந்து அந்த கட்டி வந்து ரத்த குழாய் வழியாக அந்த ஐவிசிங்கிற பெரிய ரத்த குழாய்க்குள்ளேயே உட்காந்துருக்கு கட்டி பார்த்தப்போ. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஹார்ட் டாக்டரை வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த ரத்த குழாய் ஹார்ட்டில் எங்கே போய் சேர்றதோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாத நாம் எதாவது பண்ணோன்னா இந்த கட்டியை தொடர்ச்சியை ஒரு பீஸு வெடிச்சு உள்ளே போயிடும் ஹார்ட்டுக்குள்ளே. ஹார்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா டக்குன்னு ஹார்ட் டேபிளில் நின்றுடும், ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ முதல்ல அதை நாங்கள் எடுத்து எப்போ ரெடியாக இருக்கோமோ அந்த ரத்த குழாயை மூடிட்டோம். மூடிச்சா அது பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதெல்லாம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணோம். ஆனால் அதை மூடிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ரத்த டியூமர் வந்து உள்ளே போகாது. டியூமரெல்லாம் கிளியர் பண்ணி அந்த ரத்த குழாயெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் அதை திறந்து விட்டோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சிடி ஸ்கேன் தான் ரொம்ப உதவிக்கும். இந்த அட்ரினல் கிளாண்டில் 2 பார்ட்டு, கார்டெக்ஸ், மெடுலா. மெடுலா வந்து அட்ரினலின் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன். பட் அது வந்து வேறு இடத்துலேருந்தும் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த கார்டெக்ஸ்லேருந்து வர்றது வந்து மினரலோஸ்டிராய்ட், கார்டிசால். அது வந்து அட்ரினல் 1ல் தான், அந்த கார்டெக்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் 2 சைடு அட்ரினலையும் எடுத்து தூக்கி போட்டோம்னாக்கா அப்போ வந்து அவங்களுக்கு ஆயுசு முழுக்க அந்த ஸ்டீராய்டை வந்து மாத்திரையாக கொடுக்கணும்.
அது மட்டும் இல்லை, சப்போஸ் அவங்களுக்கு ஜுரத்தில் உடம்பு சரியாத போனால், இல்லை அவங்க ஏதாவது ஒரு வியாதிக்கு அட்மிட் ஆகி, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த ஸ்டீராய்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி 3 நாளைக்கு கொடுத்துட்டு தான் பண்ண முடியும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 2 மணி நேரம் 5 நிமிஷம் எடுத்தோம். டோட்டலாக 125 மினிட்ஸ் எடுத்தோம், 2 சைடும் சேர்த்தி. இந்த இதே பேஷண்ட்டுக்கு வந்து வெளியில் அந்த ஜிஹெச்சில் போட்டு அவங்க பேப்பரில் போட்டிருக்காங்க 5.5 மணி நேரம் எடுத்தாங்க. ஏன்னா இருக்கலாம், பெருசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தைக்கிறதுக்கும் டைம் ஆகும். கட் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஓட்டையில் மேனேஜ் பண்ணதுனால எங்களுக்கு அந்த இது கம்மி. ஸோ வி ஆர் ஏபிள் டு சேவ் டைம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் நான் பெருமைக்கோசரம் சொல்லலை, உலகத்தில் அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலேயோ ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் தியேட்டரில் இருக்குமோ அது எங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி தியேட்டர், கார்டியாலஜி தியேட்டர் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வந்து இந்த கேஸுக்கு வந்து நாங்கள் பண்ணது வந்து 4K லேப்ரோஸ்கோபிக் சிஸ்டம். அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிய 1.5 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி 2 சிஸ்டம் வாங்கி வச்சுட்டோம் 4K. பாக்கி பேர்லாம் இப்போ தான் வாங்கிறதுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் பாம்பே, டெல்லி, பெரிய பேர் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் 4Kலாம் கிடையாது, ஹை டெஃபினிஷன் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் லாபம் பார்ப்பாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லாபமும் வரும் தெரியும் அவங்களுக்கு. பட் அவங்க மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொவைடிங் த பெஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எங்ககிட்ட 3 கேத் லேப் இருக்குது. இந்த சைஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 3 கேத் லேப் பார்க்க முடியாது. 2 ஹையஸ்ட் குவாலிட்டி ரேடியோ தெரப்பிக்கு கதிர்வீச்சு மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு வந்து இந்த 4K லேப்ரோஸ்கோபிக் சிஸ்டம், அப்புறம் வந்து அந்த ஒரு இதை வச்சு நாங்கள் கட் பண்ணிட்டு அது பேர் தண்டர்பீட், அது ஜப்பானில் ஒலிம்பஸ்லேருந்து வருது. அது ஜப்பான்லேருந்து வருது. அது வந்து அது எப்படின்னா அது வந்து கட் பண்ணலாம் பார்த்தோன்னா ப்ளீடிங்கே இல்லை. சாதாரண சிசர்ஸ் வச்சு கட் பண்ணால் அந்த இடத்துல ப்ளீடிங் வரும். இது என்ன பண்ணும் முதல்லன்னா, இது வந்து அங்கே இருக்கிற எல்லா வெசலையும் க்ளோஸ் பண்ணிடும், அதுக்கப்புறம் கட் பண்ணும். இது எல்லாமே அதில் பில்ட்இன் டெக்னாலஜி இருக்குது, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ அது சென்ஸ் பண்ணுறது டிஷ்யூ ரெசிஸ்டன்ஸை, அதை வச்சு அது மெஷின்குள்ளே தெரியறது இது வந்து சீல் ஆகிடுச்சு, இனிமேல் கட் பண்ணலாம் அப்படின்னு அதுவே கட் பண்ணிடுறது. ஸோ நம்ம மெஷினை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். இப்போ வேறு இதாக இருந்தால் நம்ம ஒரு இதை வச்சு அதை பொசுக்கணும், அப்புறம் அப்புறம் கத்திரிக்கோலை வச்சு வெட்டணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. பேக் பாருங்கள், இப்போ சாமான வெளியில் எடுக்கிறச்ச கட்டி உடஞ்சி போயிடுச்சுன்னா செவுத்தில் உடஞ்சி போயிடும், இங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உள்ளேருந்து எது எடுத்தாலும் பேக்கில் போட்டு எடுப்போம். நார்மலாக பாக்கி ஹாஸ்பிட்டல்லாம் பேகு வாங்கி கம்பெனிஸ் பண்ணுறான், அந்த பேக்கை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனிஸ் பண்ணுற பேக்கெல்லாம் வந்து 3000 ரூபா 3500 பேகு விலை. அது எல்லாமே வந்து ஸ்பெஷல் பிளாஸ்டிக் நாங்கள் வந்து இங்கேயே தயாரிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூரின் பேக்கு அந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சைஸ் சரியாக இருக்காது. நாங்கள் இங்கே வந்து இந்த பேக்கை 4-5 சைஸில் பண்ணுறோம். ஸோ அப்பெண்டிக்ஸ் எடுத்தோம்னா சின்ன பேக் போடுவோம், பித்த பையனா கொஞ்சம் லார்ஜர் பேக் போடுவோம், ஒரு 10-12 சென்டிமீட்டர் டியூப்னா அதோட அடுத்த சைஸ் பேக் போடுவோம். ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு பேக் வச்சு அவங்க வந்து 3 நாளில் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க டீச்சர் ஆல்ரெடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1 மாதம் 1.25 மாதம் ஆயிருக்கு ஆப்ரேஷன். அவங்க ஆல்ரெடி அதில் நோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஷீ கேன் ஈட் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ். இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ சில இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க பாலிசியில் வந்து இந்த மாதிரி வியாதிகள்லாம் கவர்னா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் வருதாப்பா இருக்குது.
தெரியல எனக்கு கேட்கணும். அந்த காப்பு திட்டத்தில் கேட்குறேன். காப்பு திட்டத்தில் கேட்கலாம். அது வந்து வருதான்னு தெரியல. இது காப்பு திட்டத்தில் வருதான்னு கொஞ்சம் கேட்க சொல்லு. ஆனால் ரொம்ப கம்மியாக வரும். இப்போ ஹார்ட் அட்டாக்னா ஒரு டைப் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். எது கிட்னி ஃபெயிலியர்னா ஒரு டைப் ஆஃப் நடப்பு. பிபி ரைஸ். பிபி ரைஸ் எப்படின்னா யங் பேஷண்ட் 33 வயசில் யூஸ்வலாக பிபி வராது. 35 வயசு கீழே பிபி வந்தாலே ஏன் பிபி ஏறி இருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும். 2-3 காரணம் இருக்கலாம். அந்த காரணத்தில் ஏதாவது ஒரு இதுனா அதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா, இப்போ இவங்களுக்கு பிபியே இல்லை, நார்மல் ஆயிடுச்சு. இனிமேல் பிபி ப்ராப்ளம் இதனால வராது. இயற்கையாக இவங்களுக்கு பிபி வரலாம். அப்படி இவங்களுக்கு இப்போதைக்கு பிபி கிடையாது. 50 வயசுக்குள்ள இல்லை வராது, யூஸ்வலாக வராது. இப்போ இதே போல் வரும்போது வந்து பார்டர்லையோ பார்டர் பெயினோ இல்லைனா கிட்னியில் ஏதாச்சும் ஒரு யூரினல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் ஆகுது இருக்கக்கூடாது. இதுக்கு அதுக்கு சம்மந்தம். No, there must be a genetic reason. The thing is, அந்த genetic study வந்து பண்ணுறதுக்கு இதுக்கு வராது இருக்கிறதுக்கு ஒன்றும் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இயற்கையாக வரலாம், இல்லை ஃபேமிலிஸில் வரலாம். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம். அதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு, சர்க்கரைக்கு, பிபிக்கு தான் சம்மந்தம். இதுக்கு சம்மந்தம். இது எங்களை தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அஹமதாபாத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பாம்பேயில் சொல்லியிருக்காங்க. பட் டெல்லி எஸ்ஜிபிஜி ரெண்டுமே வந்து பெரிய எண்டோக்ரைன் சென்டர், வெள்ளூர் பெரிய எண்டோக்ரைன் சென்டர், அவங்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியல. பண்ணியிருக்கலாம், ஆனால் பப்ளிஷ் பண்ணாத இருக்காங்க. ரொம்ப கோஆப்ரேஷன் நல்லா இருந்தது. பேஷண்ட் ஆக்சுவலி வாண்டட் டு கம், பட் பிகாஸ் ஆஃப் த மெடிக்கல் கவுன்சில் we did not allow the patient to come. But she was cost varies.